பிஹைண்ட் ஃபுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜே கார்த்திக். இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராயர்ஸ் மெஸ்ஸில் தான் இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்போ இட்லி, தோசை, பொங்கல், ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக மற்ற கடையில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இந்த கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மெஸ்ஸுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே மக்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. அரௌண்ட் ஒரு 16 பீப்புள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்களே, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட நான் வந்து எதனால் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த டிஷ்ஷஸை சாப்பிட்டு அவங்க வெயிட் பண்ணக்கூடிய காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். வாங்க. ரெகுலராக வரீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைமுங்களா? அபவுட் ஒரு 50 இயர்ஸாக வராங்க. 50 வருஷமா வந்துருக்கு. 50 வருஷமா வரும். ஓ சூப்பர் சூப்பர் சார். இது என்னென்ன ஐட்டம்லாம் இங்கே ஸ்பெஷலாக இருக்கும் சார்? எல்லா ஐட்டமும் பெஸ்ட் இங்கே. நார்த் இந்தியன்ஸ் வந்து விரும்பக்கூடிய டிஷ் வேற, ஆனால் இட்லி தோசை விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் இங்கே நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால கேட்குறேன். இப்போ லைஃப் இங்கே போயிடுச்சு. இல்லை போய் என்ன இருக்கு, இட்லி தோசை தான் மெயின் ரன்னிங். இது நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது சார் அதில்? ஏன்னா மற்ற கடையில் போனே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ராயர்ஸ் மெஸ்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சாய்ஸ் இங்கே எங்கே சாய்ஸ் நல்லா இருக்கும் அங்கே தான் இருக்கும். நீங்கள் எங்கேயும் வேறு போங்க, சாட்டிஸ்ஃபை வராது. ஒரு உடலுக்கு மனசு வரவே வராது. ராயர்ஸ் மெஸ்ஸோட கிச்சன் இதுதான். பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோன்னா எத்தனை பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கிற ஒரே மோட்டோ தான். இங்கே தான் சமைக்கிறாங்க. அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் பக்கத்தில் ஏதோ கஸ்டமர்ஸ் முன்னிலையிலேயே அவங்க சமைக்கிறாங்க. ஸோ மாவு அரைக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தோன்னா டைனிங்கும் வச்சிருக்காங்க. பார்சல் வாங்க வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்லை இங்கே டைனிங்கில் சாப்பிட வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க ஒரு மோட்டோட தான் எல்லாருமே ஒற்றுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார் எவ்வளோ வருஷமா ராயர்ஸ் மெஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அண்ணன் பி குமார், அவர் தான் கடைக்கு ஓனர். நான் மோகன், நான் வந்து ஹார்பரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ நம்ம கடை சொல்கிறது டைம் கிடைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவேன். ஆக்சுவலாக நான் 1930 விழுப்புரம் கரடி பக்கம் தான் எங்கள் கிராமம். தாத்தா அங்கே தான் இருந்தார். அங்கேருந்து இந்த வியாபாரத்துக்கோசம் சென்னைக்கு வந்தார். ஸோ 1930 ஸ்டார்ட் பண்ணது. கச்சேரி ரோட்டில் 2 இடத்துல ஒரு 5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் இது ஆப்போசிட் பேங்க் வாசல் அந்த கடை உள்ள வந்து 1940 92 வரைக்கும் 52 வருஷம் ஒரே இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் 92 அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே வந்து 30 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 92 இயர்ஸ் சர்வீஸ். சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிலாம் சாப்பிட்றாங்க. அப்போ இட்லி தோசை இது எல்லா கடையிலும் கிடைக்கும். ஆனால் உங்கள் கடையில் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இட்லி, வடை, பொங்கல் 3 சூடாக கொடுப்போம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட நீங்கள் அந்த இட்லி எடுக்கிறது நீங்கள் பார்க்கலாம், வடை போடுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நமக்கு தான் நீங்கள் தைரியமாக உட்காரலாம். ஸோ இது ஒரு ரெண்டாவது வந்து சூடாக கொடுத்து கொஞ்சம் அஃபெக்ஷனாக கவனிப்போம். அதனால் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க எங்களை விட்டுட்டு. காலையில் இட்லி, பொங்கல், வடை இருக்குது. ஈவினிங் என்னென்ன இருக்குது சார்? மார்னிங் வந்து 7 மணிக்கு ஆரம்பம் சார். 7லேருந்து 10 கணக்கு, மேக்ஸிமம் 10:30. இட்லி, மெதுவடை, பொங்கல், காஃபி, ஃபில்டர் காஃபி. ஈவினிங் வந்து 3 மணிக்கு ஆரம்பம். 3லேருந்து 8 ரவா தோசை, பிளைன் தோசை, அடை, உருளைக்கிழங்கு போண்டா, மைசூர் போண்டா, ஸ்வீட், ஜாங்கிரி, குலோப் ஜாம் ஏதாவது ஒன்று இருக்கும், காஃபி இருக்கும். லாஸ்ட்டு 7 to 8 இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அந்த 7 to 8 1 hour இட்லியும் வரும், 1 hour மட்டும். சண்டே வந்து ஆஃப் டே தான். எவ்வளவோ கடை இருக்குது. அங்கே வந்து போனோடனே சாப்பிடலாம். இங்கே வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஸ்பெஷல் சார்? இல்லை, இது ரொம்ப ஹோம்லியாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். அது இல்லாமல் ஸ்டமக் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இங்கே சாப்பிட்டுருக்கேன். நான் மார்னிங் இட்லி தான், இட்லி வடை ரொம்ப வாங்கி சாப்பிட்டேன். இல்லை, அந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இது கார சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அந்த சாம்பாரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை, அதனால் கண்டிப்பாக இந்த ராயர் மெஸ்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷம் ஹோட்டல் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. First time you are coming in regular? This is my second time. Yeah. Okay, what are the dishes which you like here? Idli and vada. Yeah. So what's the reason for preferring this hotel? The taste is nice. Other than, except the other restaurants, I like this one. So I prefer this. How about the cost? Whether it's affordable? Yeah, of course it's affordable. And the taste is also nice. The ambience is also good. So yeah. So what are all the varieties you tasted yet? I mean, you tasted till now? I had pongal, I had idli and vada. Services are nice actually, and the ambience is also nice. I liked it, and when we come, they are not letting us to wait for so long. So that's one thing I liked about it. What are the dishes you are yet to taste? I didn't see the menu actually, so I have to taste so many dishes. So I'll once again come and visit this. பொங்கல், வடை, கட்டி சட்னி, பொடி எல்லாமே வச்சுட்டாங்க.
ஸ்வீட்ஸ் கேக் யூஸ்வலாக இந்த ஐட்டம் வந்து புது ஐட்டம் கிடையாது, நம்ம தமிழ் பண்பாட்டில் எல்லா கடையிலுமே இருக்கிற ஐட்டம் தான். பட் ஸ்டில் இந்த கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் இருக்கிற அந்த முந்திரி ஆகட்டும், அந்த கரெக்டான அளவில் அவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெய் எல்லாமே பொங்கலுக்கு தனி டேஸ்ட் தருது. இந்த கட்டி சட்னி ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த கோகனட். இந்த வடை சாம்பார் அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுண்டு அந்த சாம்பாரில் தொட்டு சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குது. ஸோ இட்லி மேலே சுட நெய் எடுத்து ஊற்றுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கீ லவராக இருந்தீங்கன்னா வந்து ராயர் மெஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான ஸ்பாட் தான். கம சுட நெய் இட்லி அப்படியே இட்லி போய் எடுத்து தொட்டு ஆஹா. நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பொடியை இட்லி எடுத்து தொட்டு சாப்பிட போகிறோம். சூப்பரா இருக்கு. கெட்டி சட்னி இட்லி கெட்டி சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ராயர்ஸ் மெஸ். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைஜீனிக்காக இருக்குது. சட்னிலாம் பார்த்தீங்கன்னா கட்டி சட்னி ஒன்று கொடுக்குறாங்க, சாம்பார் கொடுக்குறாங்க, கார சட்னி கொடுக்குறாங்க, இட்லியில் நெய்யை ஊற்றுறாங்க, பொடி தராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிங்க இருக்குது. நீங்கள் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா ராயர்ஸ் மெஸ்ஸில் டேஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்ஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷால் டிஷ்ஷெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது பிஹைண்ட் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்ட் சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக். நாங்களே சொல்லக்கூடாது, சாப்பிட்ட கஸ்டமர் சொல்லிட்டு போனோம் இது டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போறாங்க எங்களை. அவ்வளவுதான். கஸ்டமருக்கு எல்லாமே நாங்க நேச்சுரலா கஸ்டமருக்கு தான் மசாலாவே போடுவோம். அவங்களே பார்ப்பாங்க நேச்சுரலா பாருங்க, உள்ள மறைமுகமா எதுவும் செய்ய மாட்டோம். எல்லாமே அவங்க எதிர்க்க தான் செய்வோம். அவங்க எதிர்க்க வரப்போ எல்லாமே கிளீனா சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு போவாங்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நிறைய ஊர்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வராங்க எங்க கடைக்கு சாப்பிட்றதுக்குன்னே, டேஸ்ட்டுக்கோசரம் வராங்க. ரேட்லாம் பார்க்க மாட்டாங்க, டேஸ்ட்டுக்கு வருவாங்க. அவ்வளவுதான்.